ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எக் 65 செய்யறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4, மைதா 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன் மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம 4 முட்டைகளை உடைச்சி எடுத்துக்கலாம். அது கூட பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டு பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். இது ஏன்னா நமக்கு முட்டையை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை இந்த பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வேக வச்ச முட்டையை ஆற வச்சு நம்ம இப்போ துண்டு துண்டங்களாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான சிக்கன் 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா, கார்ன் மாவு, அரிசி மாவு, இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இப்போது இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நறுக்கிய முட்டைகளை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு பொரிச்சு எடுங்க. அதிகமாக ஃப்ளேம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையை வேக வச்சாச்சு. மேலே இருக்கிற மசாலா கோட்டிங் மட்டும்தான் நமக்கு வேகணும். இப்போது திருப்பி போடுங்க. மொறுமொறுன்னு வர வரைக்கும் அதை நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. முட்டையை எடுத்து பிளேட்டில் வச்சிருவோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.